Hello my dear student, welcome to my channel. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் என்சிஆர்டி கிளாஸ் 12 இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாப்டர் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க கண்ணா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அரேஞ்ச் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் இன் தி ஆர்டர் இன் விச் தே டிஸ்பிளேஸ் ஈச் அதர் ஃப்ரம் த சொல்யூஷன் ஆஃப் தேர் சால்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டலை அதனோட சால்ட்டிலிருந்து எப்படி டிஸ்பிளேஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஆர்டரில் டிஸ்பிளேஸ் பண்ணும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இதில் நோட் பண்ணுங்கள், த மெட்டல் விச் ஹாஸ் லோவர் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். நமக்கு வேண்டியது என்னென்னா இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பற்றி ஒரு ஐடியா இருக்கணும், சரிங்களா? ஸோ மெட்டல் விச் ஹாஸ் லோவர் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கேன் டிஸ்பிளேசஸ் த மெட்டல் விச் ஹாஸ் ஹையர் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். இதுதான் இதனோட ஐடியா. இதை பேஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணலாம், சரிங்களா? அப்போ நமக்கு கண்டிப்பாக இந்த எல்லா மெட்டல்ஸுக்கும் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேணும். இது வந்து நமக்கு எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த எல்லா மெட்டல்ஸுக்கும் நமக்கு பொட்டன்ஷியல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மெட்டல்ஸுக்கும் நம்ம அதனோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து இந்த டேட்டா வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ்லேருந்து தான் எடுத்திருக்கும். ஸோ இதுபடி நம்ம பார்க்கும்போது இப்போ மெக்னீஷியம் மெட்டலுக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் -2.36 அப்படின்னு இருக்குது. அலுமினியத்துக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஜிங்க்குக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அயனுக்கு இன்னும் அதிகம், காப்பருக்கு அதை விட அதிகம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மெட்டல்ஸோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இங்கே நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஆஸ் பர் திஸ் ஐடியா, இங்கே நம்ம சொன்ன ஐடியா படி நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, எதுக்கு வந்து லோவர் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த கொடுத்துருக்கிற மெட்டலில் மெக்னீஷியத்துக்கு தான் இருக்கிறதுலையே நமக்கு லோவஸ்ட்டாக இருக்குது. அப்போ இதுக்கு தான் வந்து டிஸ்பிளேசிங் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எதுக்கு வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதுக்கு டிஸ்பிளேசிங் பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக நம்ம இந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணாலே இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும். புரியுதுங்களா? ஸோ ஒன் மோர் டைம், உங்களுக்கு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த லாஜிக்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும். எதுக்கு வந்து லோவர் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இருக்கோ அதுக்கு டிஸ்பிளேசிங் பவர் வந்து அதிகம், அவ்வளோதான், சரிங்களா? அப்போது இந்த மெட்டல்ஸை இந்த எலக்ட்ரோட் பேஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ ஹையஸ்ட் வந்து மெக்னீஷியம், தென் அலுமினியம், நெக்ஸ்ட்டு ஜிங்க்கு, அதுக்கப்புறமா அயன், தென் ஃபைனலி காப்பர். ஓகேங்களா? ஸோ அப்போது அதுபடி நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு டிஸ்பிளேசிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆர்டர் நமக்கு வரும், ரைட்?